மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா கடந்த 2.5 வருடமாக பார்த்தீங்கன்னா 7.5 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, கொஞ்சம் அதிகமான தாக்கத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. 7.5 சனி முடிஞ்சுமே நாங்கள் என்ன 7.5 சனி இருக்கிற மாதிரியே தாங்க எங்கள் வாழ்க்கையிலே அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லை, எல்லாமே கடந்த 2.5 வருடமாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் அப்படியே இருக்கிறோம் அப்படின்னு தான் நிறைய மகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலம்னே வந்து மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில், அதாவது இந்த 7.5 சனி இருந்த டைமில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான், புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க, எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி தன்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த எடுத்து கொடுத்துட்டு மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தேன் இதை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் வந்து என்றைக்குமே மகர ராசிக்காரங்களுக்கு கிடையாது. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. மே 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும், தொழிலில் வளர்ச்சி இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது. நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகுது. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 7.5 சனிகள் நிறைய சிரமங்களை அனுபவிச்சுருப்பீங்க. நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. நீங்கள் படித்த படிப்புங்களுக்கு ஏற்ற நல்லா நீங்கள் பிடிச்ச மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அந்த வேலைக்கு போக போகிறீங்க. அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு 100% நிச்சயமாக கிடைக்கும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பக்கம் உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும்.
மகர ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நினச்சி தான். ஏன்னா குரு பகவான் வந்து நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னு தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க 2 பேருமே சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து மகர ராசிக்காரங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலகட்டங்களில் இந்த 7.5 சனியால் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே தான் போயிட்டு இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிடறாங்க. ஆனால் வந்து ஆண்களாக ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே திருமண வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி 2வது மேரேஜ் பண்ணால் இந்த ஊர்க்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை சொந்தக்காரங்க தப்பாக நினச்சிவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுக்காகவே வந்து அந்த 2வது திருமணத்தை பற்றி நிறைய நபர்கள் யோசிக்காமல் இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உங்களுக்கு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத கோயில் இல்லை சாமி, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே கிடைக்கல, நாங்களும் மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது அப்படின்னு நிறைய மகராசிக்காரங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த 2025 முடியறதுக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் இந்த 7.5 சனியால் வந்து அதிகமான காதல் தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து ஏதோ ஒரு மனக்கசப்பால் வந்து லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து தடையாக நின்றுருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸே முன்னாடி நின்று உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் கடந்த 2-3 வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. நீங்களும் மற்றவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிருப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப வந்து வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வீடுகளில் நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில்துறையான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயரப்போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. ஏன்னா உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், சொத்து வாங்கி போட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமான வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அசுர வளர்ச்சியை வந்து மகர ராசிக்காரங்க அடைய போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து மகர ராசிக்காரங்க எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க. எல்லாத்தையுமே நம்பி நாசமாக போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க இவங்க தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது என்னதான் ரொம்ப க்ளோஸாக இருந்த சொந்தக்காரராக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் அந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மகராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்ச ரூபாய் கடன்கிறத சொல்லுவாங்க. இந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதுங்க, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேங்க அப்படின்னு நிறைய மகராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு செய்து தரப்போகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் புதிதாக ஒரு நபர் ஒருவர் வரப் போகிறார். அவர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்களே உங்களை கண்டிப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
மகர ராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்.